மற்றொரு அண்மை செய்தி. மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தில் காலையிலேயே 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுபாஷ். என்ன காரணத்துக்காக காவல்துறையினர் இந்த அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்காங்க? கிராம மக்கள் தரப்பிலிருந்து போராட்டமோ எதிர்ப்போ பெரிய அளவில் கிளம்பும் அப்படிங்கறதை யூகிச்சுதான் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்களா? என்ன விவரம்? மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக 633 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகளானது பாதி அளவுக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மீதம் உள்ள அந்த விமான நிலைய விரிவாக்க பணிகளை கையகப்படுத்துவதற்காக மதுரை சின்னடப்பு கிராமத்தில் தற்போது கடந்த 4 நாட்களுக்கு முன்னாக வருவாய் கோட்டாட்சியர் RDO உள்ளிட்டவர் சம்பவத்திற்கு வருகை தந்த போது அந்த பகுதி கிராம மக்கள் தங்களது மீள்குடி அமர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிய பின்பு தங்களது நிலங்களை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள் என கோரிக்கையை வைத்து தொடர்ந்து 4 நாட்களாக போராட்டமானது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று போலீசார் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற வரும்போது அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்ற கோணத்தில் இந்த பகுதி என்பது மாநகர் புறநகர் பகுதிகளை இணைக்கும் பகுதி என்பதால் 2 மாவட்ட காவல்துறை மற்றும் மாநகர் காவல்துறை சார்பாகவும் இங்கு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக 4 நாட்களாக இந்த கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில இந்த பகுதிகளில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் இந்த போலீசார் பாதுகாப்பு பணிக்காக 1000க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த அவசர உதவிக்காக 2 ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள், வஜ்ரா வாகனங்கள் உள்ளிட்டவை இந்த சம்பவ இடத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கு அந்த போராட்டக்காரர்கள் மீள்குடி அமர்வு மற்றும் எங்களது மாநகராட்சி பகுதியில் 3 சென்ட் இடங்கள் தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வைத்து 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்று ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பட்சத்தில் அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். நிலம் கையகப்படுத்தப்பட இருக்கிறதுனால அங்க காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.